அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னரே வந்துச்சு. ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த இன்டென்ஷனே இல்ல. ஏன்னா இவங்களோட பாஸ்ட் நான் சொன்னேன்ல, நானும் ஒரு ஃபேன் கேர்ள்ன்றனால எனக்கு ஃபேன் மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு கப்பிளா பேரோட past இவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பாத்திருக்கேன். கப்பிள் கிரியேட்டர்ஸ்ல இவங்களோட வீடியோஸ் எனக்கு பிடிக்கும். நாங்களே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள காலேஜ்ல நிறைய சொல்ல போனா பேசிக்குவோம். என்கிட்டயே நாங்க பிரிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறேன்லாம் சொல்லிருக்கோம். ஆமா. அப்புறம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஏன் பிரிஞ்சு எனக்கு வந்து கேட்கலாமா வேண்டாமா, எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு கேட்கலாமா வேண்டாமான்னு டவுட்டாவே தான் இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நான் கேட்டேன், எதுக்காண்டி 2 பேரும் பிரிஞ்சிங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுவுமே கொஞ்சம் நல்ல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே என்கிட்ட அவங்க எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணதே கிடையாது. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னரே வந்துச்சு. இவ்வளோ இது வரைக்கும் ஏதோ இவன் தாண்டா ஏதோ பண்ணிருக்கான் சத்தியமா கட் பண்ணிக்கோ, எனக்கு அதுதான் சாஃப்ட் பண்ணேன். ஆமா, அது என்னதான் இருந்தாலும் டக்குன்னு நம்ம ஒரு பொண்ணு தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. அப்புறம் நாங்க டிசம்பர் 3ல ஒன்னா ஒர்க் பண்ணும்போது இவங்களோட கேரக்டர் எல்லாமே எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் டிசம்பர் 3ன்னு ஒரு ஷார்ட் சீரிஸ் வெப் சீரிஸ் ஒண்ணு பண்ணோம். அதுலதான் இவங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. அந்த சாஃப்ட் கார்னர் இப்ப லவ் ஆகி மேரேஜ் வரைக்கும்